இந்த படத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கு. அதாவது ரொம்ப பசியோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, சாப்பாடு இருக்கிற இடத்த நோக்கி ஓடி வருது. அதால நடக்கக்கூட முடியல. கீழ விழுந்து அப்படியே தவந்து தவந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு பின்னால ஒரு கழுகு. எப்ப அந்த குழந்தையோட அசைவுகள் நிக்கும், நம்ம அத கொத்தி சாப்பிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கு. இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடக்கிற இடத்துல நீங்க நிக்கிறீங்க, ஒரு புகைப்பட கலைஞரா. இந்த புகைப்படத்த எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரியதொரு உயரிய விருது கிடைக்கும். என்ன செய்வீங்க? குழந்தைய கொத்த வர்ற கழுக விரட்டி விடுவீங்களா? குழந்தைய தூக்கிட்டு வந்து சாப்பாடு குடுப்பீங்களா? புகைப்படம் எடுத்து பேரும் புகழும் சம்பாதிப்பீங்களா? 1993ல சூடான் நாட்ல கடுமையான பஞ்சம் நிலவுது. அதில மக்கள் பட்டினியோட பல பேர் சாகுறாங்க. சில பேர் உயிர வச்சுக்கிட்டு ஊசலாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சாப்பாடு குடுக்குது. அந்த சாப்பாடு குடுக்குற இடத்த நோக்கி ஒரு குழந்தை ஓடி வருது. நடந்து வர முடியாத குழந்தை கீழ விழுந்துருது. தவழ்ந்து தவழ்ந்து வருது. அதுவும் பெண் குழந்தை. இந்த சிச்சுவேஷன கெவின் கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு புகைப்பட கலைஞர். இவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவரு. எப்படியாப்பட்ட ஆவணப்படத்த எடுப்பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறவெறி, பஞ்சம், 2 நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, இது எல்லாத்தையும் ஆவணப்படமா மாத்தி, அதனால இவர் வந்து ஒரு புகழ் பெறணும் அப்படின்னு எதிர்பார்ப்போட போராடிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர். இவரு இந்த சிச்சுவேஷன்ல அந்த பாப்பாவ அப்படியே கழுகோட சேர்த்து புகைப்படத்த எடுக்குறாரு. அந்த புகைப்படம் சர்வதேச அளவுல கவனத்துக்குள்ளாகி, அந்த கெவின் கார்ட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசையும் பெற்றுக் குடுக்குதுங்க. அதுல அவர் ரொம்ப பெருமையா தான் எடுத்துக்கிட்டாரு. அத வாங்கி கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுது அப்புட்ன்னா, மக்கள்ட்டேருந்து நெறைய கேள்விகள் அவர நோக்கி போகுது. அந்த குழந்தை என்னாச்சு? அந்த குழந்தைக்கு சாப்பாடு குடுத்தியா? நீ அந்த கழுக விரட்டி விட்டியா? என்ன செஞ்ச? நீ எப்படி இந்த மாரி சிச்சுவேஷன்ல ஃபோட்டோ எடுத்த? நீ மனுஷனா? அப்படி இப்படின்ற மாதிரியான நெறைய கேள்விகள் போகவும், கெவின் கார்ட்டர் அந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாம அப்படியே ஒரு இடத்துல ஓஞ்சு போய் உட்கார்ந்துர்றாரு. கொஞ்ச நாள்ல அந்த ஃபோட்டோல இருக்கக்கூடிய கழுக விரட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டுருது. 93ல இந்த புகழ் கிடைக்குது. 94ல அவருடைய உயிர மாய்த்துக் கொள்றாரு. 1993 சூடான் அப்படின்றத மட்டும் கூகுள்ல டைப் பண்ணுங்க. மீதி இருக்கக்கூடிய அத்தனை கதைகளும் அதுல வரும். இப்போ இந்த காணொளிய நீ எதுக்காக பதிவு பண்ற அப்படின்னு கேட்டா, எதிர்காலத்துக்கான எச்சரிக்கை பதிவாகவும் நாம இத எடுத்துக்கலாம். இல்ல எதிர்காலத்த பத்தின எனக்குள்ள இருக்கக்கூடிய வேதனையோட வெளிப்பாடாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில உங்கள நான் சந்திக்கிறேன்.